இந்த பகுதியில நிறைய 100 நாள் வேலை திட்டம் பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதை எப்படி செய்து கொடுப்பதுன்னா அது மத்திய அரசின் திட்டம். கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றால் அதற்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். விவசாய கடன், வட்டியில்லா கடன், அதே போல சிந்தாம சிதறாம விவசாய கடன் எல்லோரையும் வந்தடையணும். அதற்காகவும் நான் குரல் கொடுப்பேன் நீங்க சொல்லுகிறேன். அப்புறம் இந்த பகுதியில நிறைய நம்மளுடைய சகோதரர்கள் அம்மாடி மக்கள் இருக்கிறார்கள். அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல் இருக்கிறாங்க. ஆனா ஆந்திராவில பாத்தீங்கன்னா அவர்கள் எஸ்டி, அதாவது பழங்குடியின பட்டியலில் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் அந்த மக்களை சேர்ப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாகிவிட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த மணியின் மைந்தரான தியாகச்செம்மல் அவர்கள் மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும்பொழுது இதற்காக குரல் எழுப்பியிருக்கார் பலமுறை. இப்பொழுது இருக்கும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அண்ணாவும் அதற்காக பலமுறை குரல் எழுப்பியிருக்கின்றார். அதே போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது பாராளுமன்றத்திலும் லம்பாடி இன மக்களாலும் மேட்டூர் பகுதியில் இருக்கின்ற லம்பாடி இன மக்களை பழங்குடியின பட்டியலில் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார். இத்தனை பேரோட ஆதரவு இருக்கிறது. கண்டிப்பாக இதையும் செய்து முடிப்போம். எனக்கு நீங்கள் மாம்பழத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நானும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். இங்க 2 ஏரி இருக்கிறது. கொத்தநேரி ஏரி, அதில் உபரிநீர் திட்டம் மூலம் தண்ணீரை நிரப்பி விவசாயத்துக்கு பயன்படும்படி நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்யும். மற்றபடி இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றுக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா 100% என்னுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். இப்ப நம்ம பாரத பிரதமர்கிட்டே போய் கேட்கலாம். தாயிலும் கொண்டாவர், கண்டிப்பாக அதை நமக்காக செய்து கொடுப்பார் என்று நிச்சயமாக நம்புவோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மாம்பழ சின்னத்துல நான் போட்டி போடுறேன். அதனால நீங்க எல்லாம் 108 தந்த 108 ஆம்புலன்ஸ் இந்த பகுதியில வருதாமா? மழைன்னு வராம இருக்குதா? இல்ல அந்த 108 ஆம்புலன்ஸை தந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் 2005 கொண்டு வந்தார். அதை தந்த சின்னம் மாம்பழம். அதனால அதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த சகோதரியாக என்னையும் ஏற்றுக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் 6வது வரிசையில வரும். இங்க பார்த்தா தெரியும். வாக்கு பெட்டியில வாக்கு பெட்டியில 1, 2, 3, 4, 5க்கு அப்புறம் 6வது வரிசையில என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணின்னு வரும். என்னுடைய புகைப்படமும் இருக்கும். அதுல பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னம் பக்கத்துல அந்த பொத்தான் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அதை நல்லா அமுத்துங்க. அதை ஒரு முறை அமுத்தினாலே போதும். நல்லா அழுத்தமா அமுத்தினா சத்தம் வரும் கீன்னு. அப்பதான் வாக்கு செலுத்தியதாக அர்த்தம். இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு என்னை ஆதரவுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஆதரவு தெரிவிச்சீங்களோ அதே ஆதரவு ஏப்ரல் 19ஆம் தேதி என்றும் தெரிவித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். இந்த சகோதரர்களா கூட இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து ஒத்துமையாக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா.